அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்று எடுத்திருக்கிற தியான பகுதி புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 44 முதல் 46 முடிய. ஒருவர் நிலத்தில் புதைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்து விட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விண்ணரசு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நமக்கு ஒரு மாடல் காண்பிக்கின்றார். இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கணும், பல உவமைகள் எடுத்து சொல்லுகின்றார். அதில் இந்த 2 உவமைகள், ஒன்று விண்ணரசு புதையலுக்கு ஒப்பாக இருக்குமா, 2வது நல்ல முத்தை போன்றதான். புதையல்னால் அதில் எவ்வளோ பொருள் இருக்குன்னு நமக்கு தெரியாது, விலை மதிப்பற்ற பொருட்கள் இருக்கும். அதே மாதிரி முத்தும் விலை மதிப்பற்ற ஒரு முத்து இருக்குது. 2மே விலை மதிப்பற்றது என்பதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், தனக்குள்ள யாவற்றையும் விட்டு அதை பெற்றுக்கொள்கிறார். மகிழ்ச்சியுடன் விற்கிறாராம். ஏனென்றால் விலையுயர்ந்து வரதை பெற்றுக்கொள்ள போகிறேன், அது கிடைப்பதற்கு அரியது, அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு தனக்குள்ள யாவற்றையும் மகிழ்ச்சியுடன் விற்கிறாராம். விண்ணரசு இதை போன்றது என்றால் நாம் எதை விற்று இந்த விண்ணரசை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவர் எதையாவது விற்கணும்னு சொல்கிறார் இல்லையா, தமக்குள்ள யாவற்றையும் விட்டுன்னு சொல்கிறார் இல்லையா. அப்படி என்றால் நமக்குள்ள யாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்றால் எவற்றை நாம் விற்க வேண்டும்? ஒரு 5 காரியங்கள் ஆண்டவர் நமக்கு பட்டியலிட்டு கொடுக்கின்றார். முதல் காரியம், நம்முடைய பாவ வாழ்வை விட்டுவிட வேண்டும், அதை விற்க வேண்டும், கொடுத்து விட வேண்டும். யார்கிட்ட கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். அவரிடமிருந்து இந்த விண்ணரசை பெற்றுக்கொள்ள வேண்டும். உடனே நம்மள ஒரு சில கேள்வி கேட்குறாங்க, நான் அவ்வளோ பெரிய பாவியா, நான் பாவமே செய்யலையே. பவுல் சொல்லுகின்றார், பாவிகளிலேயே முதன்மையான பாவி நான் என்று சொல்லுகிறார். பவுலை விட நம்ம ஒன்றும் பெரியவங்க இல்லை. யோவான் சொல்லுகிறார், நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோம் என்றால் நாம் பொய் சொல்லுகிறோம்னு சொல்லுவார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்மிடம் இருக்கிற பாவ செயல்களை விட்டுவிட வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும் ஆண்டவர் எடுக்கிறார். 2வது, ஆண்டவர் எதை விற்க வேண்டும் என்றால் நம்முடைய சுயத்தை விற்க வேண்டுமாம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் சொன்னார். சிலுவையை நாள்தோறும் சுமக்க வேண்டும் என்றால் நம்முடைய சுயம், எனது குடும்பம், எனக்கு, நான் என்று தன்னை சுற்றியே வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிற நிலையிலிருந்து மாறி மற்றவர்களையும் அன்பு செய்கிற அந்த மனசு வரணுன்றார் ஆண்டவர். அதான் சுயத்தை விற்கணுமா. 3வது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, உலக பற்றை விற்க வேண்டும். பணம், பொருள், செல்வம், புகழ், பெருமை, பதவி, இப்படி உலகப்பற்று. உலகத்தில் பொருள் நமக்கு வேணும், வாழ்வதற்கான பொருட்கள் வேணும். ஆனால் அதன் மீது பற்று இருக்கக்கூடாது. பற்று என்றால் அதீத பற்று, ஆசை, பேராசை என்று சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணணுமா? விட்டுவிட வேண்டுமா. 4வதாக ஆண்டவர் எதை விற்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் நம்மிடம் இருக்கிற அவநம்பிக்கைகளை அல்லது நம்பிக்கை குறைவை விட்டுவிட வேண்டும். நம்ம பைபிளில் பலரை பார்ப்போம், நம்ப முடியாத சூழலிலும் தங்கள் வாழ்விலே பெரிய பெரிய இடர்கள் வந்த பொழுதிலும் அவர்கள் நம்பிக்கை இழக்காமல் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு யோபுவை சொல்லலாம். நம் நம்பிக்கை பற்றி கொண்டிருக்கிறவன் கடைசியாக ஒரு காரியம் என்ன சொல்கிறாருன்னா, மன்னிக்காத மனதை விட்டுவிடு. ஏனென்றால் மன்னிக்கவில்லை என்றால் ஆண்டவருக்கு நமக்கும் உறவு இல்லாமல் போயிடும். மனிதருக்கு நமக்கும் உறவு இருக்காது, கடவுளுக்கும் உறவு இருக்காது. அதனால் மன்னிக்காத மனதை விட்டுவிடு என்று சொல்கின்றார்.
இப்படி நமக்குள்ளே அவரை விட்டுவிட்டோம் என்றால் நாம் விண்ணரசை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம். அப்படி மாற வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தை, விண்ணரசை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எவற்றையெல்லாம் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அந்த பாடத்திற்காக நன்றி. அவைகளை விற்று உம்மிடமிருந்து விண்ணரசை பெற்று மகிழ்ச்சியுடன் மங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.